ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதமானது ஆரம்பமாக போகிறது. இந்த மாதத்தில் சுக்கிரனினுடைய இரட்டை பயிற்சியானது பார்த்திங்கன்னா ஏற்படுதுங்க. அதனால் மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா என்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அடியோடு மாறப்போவதாக பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. அவர்கள் எந்தெந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும், இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மிதுனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த 2024ஆம் ஆண்டினுடைய கடைசி மாதமாக இருப்பது இந்த டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதத்தில் சுக்கிரன் இரட்டை பயிற்சி அடைய உள்ளார். அதாவது ஒரு நாளில் பார்த்திங்கன்னா ஒரு பயிற்சியை மேற்கொண்டு அடுத்த சில நாளில் இன்னொரு பயிற்சியை மேற்கொள்வதுதான் இரட்டை பயிற்சியாகும். அதாவது டிசம்பர் 2ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா சரியாக 12:05 மணிக்கு சுக்கிரன் மகர ராசிக்கு பயிற்சியாக செய்கின்றார். அதேபோல் டிசம்பர் 28, 2024 சனிக்கிழமை என்று சுக்கிரன் மீண்டும் பயிற்சி செய்கின்றார். அதாவது இந்த பயிற்சி இரட்டை பயிற்சியாகும். கும்பராசியில் இரவு 11:48 மணி அளவில் பார்த்திங்கன்னா பயிற்சியாக உள்ளார். இந்த சுக்கிரனுடைய இரட்டை பயிற்சியினுடைய காரணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி என்பர்களே, நீங்கள் நீண்ட காலமாக பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளீர்கள். பெரும்பாலுமே பார்த்திங்கன்னா கடன்களை சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டீர்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்பொழுது மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாம். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை பார்த்திங்கன்னா கடன் சுமையில் தள்ளி இருக்கலாம். இதனால் உங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா நிர்மூலமாக கூட ஆகியிருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய நிதி நிலைமையானது காலப்போக்கில் பார்த்திங்கன்னா கணிசமாக மேம்படும். நிதி ரீதியாக பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக இருப்பீர்கள். உங்களுடைய கடன்கள் அனைத்தையுமே நீங்கள் திருப்பி செலுத்தி இனி சந்தோஷமாக பார்த்திங்கன்னா இருப்பீர்கள். சுக்கிரனுடைய யோகங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிசம்பரில் இருந்து அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். லாட்ரி சீட்டு போன்ற எதிர்பாராத வழிகளில் கூட நீங்கள் பணத்தை பார்த்திங்கன்னா இப்பொழுது வெல்லலாம். திருமணம் செய்யும் முன் அல்லது வரன் பேசும் முன் சிந்தனையுடன் யோசித்து முடிவு எடுக்க வேண்டும். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் தவறான புரிதல்கள் அல்லது சச்சரவுகளானது ஏற்படும் அபாயங்களானது உள்ளதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிலவும் மோதல்கள் பிரிந்து வாழ்வதற்கும் அல்லது விவாகரத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாக நீங்கள் வெற்றி பெற்றாலுமே மன அமைதிகளானது உங்களுக்கு இருக்காது. குறிப்பாக உங்களுடைய கணவன் மனைவியுடன் சண்டை வரக்கூடிய சூழ்நிலைகளில் நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாக்குவாதங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகளின் போது உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலுமே அமைதியான மற்றும் இணக்கமான அணுகுமுறை நல்லிணக்கத்தை பார்த்திங்கன்னா பேணுவதற்கு முக்கியமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் படிப்பில் தற்காலிக தடைகள் இருக்கலாம், ஆனால் விடாமுயற்சி வெற்றிக்கு வழிவகுக்கும். கடினமான பாடங்கள் அல்லது முடிவுகளை எடுக்க வழிகாட்டிகள் அல்லது ஆசிரியர்களிடம் இருந்து வழிகாட்டுதலை பெறவும் கல்வியில் அவசரப்பட வேண்டாம். கவனச்சிதறல்களை தவிர்த்து ஒழுக்கமாக இருங்கள். கல்விதான் முக்கியம் என்பதை மறக்க வேண்டாம். அதேபோல் உங்களுடைய நிதி நிலைமைகளானது மேம்பட்டாலுமே உங்களுடைய செலவுகளினுடைய பழக்கத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். புதிய திறன்கள் அல்லது பொழுதுபோக்குகளை கற்றுக்கொள்ளுங்கள். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளானது உள்ளன. வாகன போக்குவரத்து மேற்கொள்ளும் போது கவனமாக செய்ய வேண்டும். சிலருக்கு வீடு விற்கக்கூடிய நிலைமை, நிலத்தை விற்கக்கூடிய நிலைமைகள் இருந்தது. இனி அது எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்காது. ஏனென்றால் இப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா குபேர யோகங்களானது அடித்து விட்டது. இந்த மாதத்தை பார்த்திங்கன்னா சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகளானது பார்த்திங்கன்னா மேம்படுங்க. பிள்ளைகளினுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறையை நீங்கள் செலுத்துவீர்கள். பொதுநல காரியங்களில் ஆர்வங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். திருமணங்கள் தடைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல இடத்தில் சம்பந்தங்களானது கைகூடலாம். குழந்தை இல்லாதவர்களுக்கு மழலை செல்வங்களானது கிடைக்குங்க. குடும்பத்தில் குதூகலங்களானது நிறையும். மகிழ்ச்சி தரக்கூடிய பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அதன் மூலமாக வருமானங்களும் பெருகும். உங்களுடைய செயல்களை நேர்மையான பாதையில் பார்த்திங்கன்னா செவ்வன செய்து முடித்து அனைவரினுடைய பாராட்டுகளையுமே பார்த்திங்கன்னா பெறுவீர்கள்.
குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்வீர்கள். தர்ம காரியங்களுக்கு செலவுகளை செய்து மகிழ்வீர்கள். சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் பணிகள் கசக்கி பிழியக்கூடும். தொழில் செய்பவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்கள் சாதகமாக முடிவடைந்தாலுமே உங்களுடைய செயல்களில் கூடுதல் அக்கறையை காட்டவும். மற்றபடி சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கீங்க. புதிய சந்தைகளை தேடி சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். புதிய முதலீடுகளையுமே துணிந்து செய்யலாம். மேலுமே உத்தியோகஸ்தரர்கள் கடின உழைப்பை தாரக மந்திரமாக கொண்டு செயலாற்றவும். சுணக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காமல் பணியாற்றினாலே மேலதிகாரிகளினுடைய ஆதரவை எளிதில் பெறலாங்க. இல்லையெனில் எப்போதுமே நிதானமாகவே பேசி சக ஊழியர்களினுடைய அன்பை பெறவும். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்குங்க. எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்து கொள்வார்கள். தொண்டர்கள் உங்களுடைய பெருமைகளை புரிந்து கொள்வார்கள். கட்சி மேலிடத்தினுடைய ஆதரவுடன் மனதிற்கினிய பொறுப்புகளை பெறலாம். கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவங்களும் கட்டாயம் கிடைக்கும். பணவரவில் முன்னேற்றங்களானது உண்டாகுங்க. நண்பர்கள் மூலமாகவே தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை நீங்கள் பெறுவீர்கள். அமைதியாக செயலாற்றுவீர்கள். சில விரயங்களும் அவ்வப்போது உண்டாகும் என்பதனால சேமிப்பு விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு கணவருடனான ஒற்றுமைகள் சுமாராகவே இருக்கும். அதே சமயம் குடும்பத்தில் உங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் நடந்து கொண்டு அமைதியை நீங்கள் காப்பீர்கள். அதேபோல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையானது உண்டாகும். மாணவ மணிகள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்புகளானது உண்டாகும். போட்டிகளில் பங்கேற்று பாராட்டை பெறுவீர்கள். உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். பெற்றோர்களினுடைய அறிவுரையின்படி நடந்து கொண்டு மேலுமே சிறப்படையுங்கள். அதேபோல இந்த மாதத்துல குடும்பத்தில் மகிழ்ச்சியானது ஏற்படும். முயற்சிகளில் சாதகமான பலன்களானது கிடைக்கீங்க. பணமானது சேரும். மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய வேலையை செய்து முடித்து பாராட்டு கிடைக்க பெறுவீர்கள். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றியும் காண்பீர்கள். நண்பர்கள் மூலமே உதவிகளானது கிடைக்கும். அதே போல இந்த மாதத்துல ஆன்மீக பணிகளில் ஈடுபாடானது அதிகரிக்கீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகளானது நீங்குங்க. வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனைகளானது இப்பொழுது எழும். இந்த மாதத்துல நீங்கள் எதிர்பார்த்த நிதி உதவிகளானது கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான பலனை காண்பார்கள். புதிய வேலைகள் பற்றிய சிந்தனைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். சம்பள உயர்வு பதவி உயர்வுகளானது கிடைக்கலாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளானது காணப்படும். மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. குரு பகவான் வக்ரம் அடைந்துள்ள நிலையில ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் செல்வாக்கானது உயரும். பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்தில் வருமானங்களானது அதிகரிக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகளானது வெற்றியாகுங்க. உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளானது உங்களுக்கு விலகும். போட்டியாளர் பலன் இழப்பார்கள். அதேபோல் இழுபறி வழக்குகளானது சாதகமாகும். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்கள் முழுவதுமே சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால உங்களுக்கு செல்வாக்கானது உயருங்க. நினைத்த வேலை நினைத்தபடி நடக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகளானது விலகுங்க. வியாபாரத்தில் இருந்த தடைகளானது உங்களுக்கு நீங்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகளானது நடக்குங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியும் உங்களுக்கு கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும். அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது உயருங்க. ஒரு சிலருக்கு புதிய பதவிகளானது கிடைக்கலாம். சனி பகவானால இதுவரை இருந்த நெருக்கடியானது விலகுங்க. வருமானங்கள் பல வழியிலுமே வர தொடங்கும். அதேபோல் புத்திசாலித்தனங்களானது வெளிப்படும். அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்கள் முன்னேற்றமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் வக்ரமாகி இருப்பதனால வீண் செலவுகளானது கட்டுப்படும். அலைச்சலும் உங்களுக்கு குறையும். எதிர்பார்ப்புகளானது பூர்த்தியாகுங்க. இந்த மாதங்கள் முழுவதுமே சூரிய பகவான் உங்களுக்கு முன்னேற்றமான பலனையே வழங்குவார்கள். எல்லா வகை எதிர்பார்ப்புமே நிறைவேறும். திறமைகளானது வெளிப்படும். வருமானங்களானது அதிகரிக்குங்க. எதிர்ப்புகள் இல்லாத நிலைகளானது உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளானது முடிவிற்கு வரும். பாகிஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானினுடைய பார்வை 3, 6, 11 இடங்களுக்கு உண்டாவதனால உங்களுக்கு தைரியங்களும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. பாதிப்புகளானது விலகும். வம்பு வழக்குகளானது இப்பொழுது சாதகமாகும். வருமானங்கள் பல வழிகளிலுமே வர ஆரம்பிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.